வணக்கம். சுரேஷ் நாயுடு பேசுகிறேன். சென்னையில் இருக்க டெய்லர்கள் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, ட்ரெஸ்ஸுன்றது தைக்கவே தெரியல. ஜென்ஸ் டெய்லர்களுக்கு நான் சொல்கிறது. ஏன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள்கிட்டேருந்து இந்த ட்ரெஸ்ஸுகள்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கு சரியாக திருப்பி கொடுக்க மாட்டேன்றாங்க ஒன்று. இன்னொருத்தவங்க வந்து எப்படின்னா, காசு வாங்கிட்டு ரொம்ப டிலே பண்ணி தராங்க. அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, இந்த பட்டாப்பட்டி அப்படின்றது பேசிக்கான ஒரு இது. அது வந்து எப்படின்னா, இப்போ ஃபாரின் ஜெட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்தியன் ஜெட்டி. அதை வந்து இப்போ சாதா ஆளுங்களுக்கு தெரியலன்னா பரவாயில்ல, ஒரு டெய்லருங்களுக்கே தெரியல. ஏதோ சென்னையில் இருக்கிற டெய்லருங்க வந்து பார்த்திங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து வந்த மாதிரி ஏதோ தெரியாத மாதிரியே இருக்கிறாங்க. அது ரொம்ப கேவலம், ரொம்ப ரொம்ப கேவலம். இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா, ஆரணியில் புடவைக்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு, வயசானவர் தான், குருன்னுவோம். அவர் பார்த்திங்கன்னா சூப்பராக ட்ரெஸ்ஸு தைச்சி போடுவார். ஓன் ஸ்டைலில் பனியனு, ஜெட்டி இதெல்லாம். இங்கே சென்னையில் இருக்கிற டெய்லரை காரி துப்புவார். என்னடா ஜெட்டி தைக்கிறானுங்க, ஒரு காடா சரியாக வைக்க மாட்டேன்றானுங்க, ஒரு நாடா சரியாக வைக்க மாட்டேன்றானுங்க, எதுவுமே கல்லி சரியில்லை, எதுவுமே சரியாக வைக்க மாட்டேன்றானுங்க. இங்கே இருக்கிறவனுங்க டெய்லரா, இவ்வளோ கொடுக்குறியா அவ்வளோ கொடுக்குறியான்னு அலையிறானுங்க, இவனுங்க டெய்லரா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. பட்டாப்பட்டினா அதோ இதுதான் பட்டாப்பட்டி, பார்த்துக்கோங்க. இப்படி இந்த செக்குடு போட்டு இப்படி இருக்கும். இதுதான், இதுக்கு நிகர் எதுவுமே இல்லை. நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும்.